இந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கு பாருங்க, இந்த ஜே சீரீஸ் இன்ஜின்ல அந்த கடன்னு ஒரு அடி இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணாலும் சரி, கீழே நீங்க கேம்பியில வந்து ஓவர் டைட்டுக்கு வச்சாலும் ஒரு அம்மிங் வந்துடும், கொஞ்சம் பிளே விட்டாலும் கடன்னு ஒரு அடி வந்துடும். அதை விட இந்த பம்ப், ஹைட்ராலிக் பம்ப் இருக்கு பாருங்க, இது அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். இந்த வண்டி வச்சிருக்கவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஒரு பம்ப் வந்து தெரியுதுங்களா, ஒரு பம்ப் வந்து 880 ரூபா கிட்ட வரும். 2 பம்ப் வாங்கினா அதுவே ஒரு அமௌண்ட் வரும். அது தவிர பேக்கிங் கிட்டு, மெக்கானிக் கொடுக்குற லேபரு, அது எல்லாம் பண்ணா கூட இன்னும் கொஞ்ச நாள் சவுண்ட் இல்லாத மாதிரி ஓடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த கடன்னு இதை இந்த இன்ஜினோட தலையெழுத்தே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் இதை அரெஸ்ட் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனா பெருசா எல்லா வண்டியிலையும் ஒன்றும் அரெஸ்ட் ஆன மாதிரி தெரியல. எனக்கு அந்த நாலேஜ் பெருசா இல்லை. ஏன்னா நான் கிளாசிக் 350 அந்த ராயல் என்ஃபீல்ட் ஜே சீரிஸ் இன்ஜின் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு, இது எப்படியாவது நிப்பாட்டணும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு ஒரு இன்ஜினை வச்சு நாங்கள் கிட்டத்தட்ட 2 மாசமா இதுக்கான R&D பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னொரு 10-15 நாளில் அந்த ப்ராடக்ட்டை வெளியில் கொடுத்துருவோம். அப்படி வரும்போது நான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே இந்த இன்ஜின் வச்சுருக்கவங்க எல்லாருமே வாங்கி மாட்டிக்கலாம். சீக்கிரமாகவே அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான பொருள் வெளியில் வந்துடும். இது மட்டும் மெக்கானிக்ஸ் பாய்.